இந்த வீடியோ பார்க்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இன்னொரு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஏ. நீங்க ஜிடிஏ ஒய்சிடி இருந்து சேனல்ஸ் வரை அப்புறம் ஜிடிஏ 5 வரைக்கும் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் விளையாண்டுருப்பீங்க பிசி அல்லது லேப்டாப்ல. ஜிடிஏ 6 வரப்போகுது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? நம்ம நாளைக்கு போற வீடியோ பாருங்க. ஸோ நாளைக்கு போற வீடியோ என்னன்னா டெக் அப்டேட்ஸ் ஆஷ் 2. ஸோ அதை பாருங்க. அதோட லிங்க் வந்து ஐ பட்டன் தருவேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை பாருங்க. ஸோ இப்போ வந்து டாபிக் வரும். ஸோ ஜிடிஏ 5 வரைக்கும் இருக்கு. இதே நீங்க உங்க மொபைல் ஃபோன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, நல்லா இருக்கும் அல்லவா? ஸோ அது மாதிரி மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய 5 ஆப்ஸ், 5 கேம்ஸ், ஜிடிஏ மாதிரி இருக்கக்கூடிய 5 கேம்ஸ் இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த இடத்துல நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோ போகலாம். இன்னொரு முக்கியமான என்ன தெரியுமா? இது பார்த்தீங்கன்னா 2 ஜிபி ரேம் மொபைல் இருக்கு. ஸோ ரொம்ப கம்மியான 2 ஜிபி ரேம் மொபைலே இந்த கேம்ஸ் விளையாட முடியும். எம்பியும் கம்மி தான், ரொம்ப அதிகம் கிடையாது. அதாவது தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோவில் போவோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 5 கேம் சொன்னேன் அல்லவா? ஸோ 5 கேம் சொன்னேன். அது வந்து ஆண்ட்ராய்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய கேம். 2 ஜிபி ரேம் மொபைலையும் விளையாட அப்படின்னு சொன்னாலும். ஸோ அந்த 5 கேமே நீங்கள் சும்மா உட்காந்துட்டு சொன்னால் புரியாது. உங்களுக்கு எந்த கேம் இப்போ இருக்குன்னு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோனுக்குள்ள போய் பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ வாங்க நம்ம என்னென்ன கேம் எப்படி இருக்க போகுது, எல்லாமே அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே இப்போ பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன கேம்னா ரியல் கேங்ஸ்டர் கிரைம் 2. ஸோ இது இருந்தாலும் டைப் பண்ணுறேன், ரியல் கேங்ஸ்டர் கிரைம் 2. ஸோ இந்த கேம் தான். ஸோ கேங்ஸ்டர் கிரைம் 2. ஸோ ஃபஸ்ட்டே இருக்குது. இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பார்த்து உள்ளே போய்க்கோங்க டேரெக்டாகவே தேடாமல். ஸோ ரியல் கேங்ஸ்டர் கிரைம் 2 96 MB. இது எல்லாமே 100 MBக்குள்ளே தான் மேக்ஸிமம் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இருக்காங்க. இது சிறப்பு அம்சம். 10 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல கேம். இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட ரிவ்யூஸ் எல்லாமே 3.9 ஸ்டார். ஸோ முக்கால்வாசி 88,000 பேர் 3.9 ஸ்டார் தந்துருக்குறாங்க. ஸோ பாசிட்டிவ் ரேட்டிங்ஸும் இருக்குது, நெகட்டிவ் ரேட்டிங்ஸும் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன புதுசு எப்படி இருக்க போதுன்னு பார்ப்போம் அந்த கேமு. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினல் வே கேம். இது அதாவது ஜிடிஏ மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ காப்ஸ் ஏதாவது போலீஸும் இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஜிடிஏ சீரியல் எப்படி இருக்குமோ அதேமாதிரி போலீஸும் வந்து அடிப்பாங்க. இப்போ வந்து புதுசாக பக்லாம் இருக்கு போல இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேம் நான் விளையாண்டு காமிக்கணும்னா நான் வந்து இதுக்கு தனியாக அடுத்த வீடியோ போடுறேன். அதில் வந்து நான் ஒவ்வொரு கேமையும் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்காக இன்ஸ்டால் பண்ணி விளையாடுவேன். ஒவ்வொரு கேமையும் எப்படி இருக்குன்னு என்னோட அடுத்த வீடியோவில் பாருங்கள். அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா டெக் அப்டேட்ஸ் ஆஷ் 2. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா 2016. ஸோ 4 வருஷமாக அந்த கேம் இருக்குது. ஸோ 10 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இந்த கேமுக்கு இருக்காங்க. வாங்க அடுத்த கேமுக்கு போவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மியாமி கிரைம் சிமுலேட்டர். ஸோ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது. இதுவுமே அதே இதுதான். ஸோ அது வந்து ஸ்டூடியோ, இது வந்து எல்எல்சி. இப்போ பார்த்தீங்கன்னா 103 MB. இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் 10 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இருக்காங்க இந்த கேமுக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் ரேட்டிங் தந்திருக்காங்க. 2,87,000 மக்கள் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் தந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரேட்டிங், நெகட்டிவ் ரேட்டிங் காணோம். அப்புறம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளே ஒரு வீடியோ போடுவோம் நாளான்னைக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா லக்ஸூரியஸ் மாடர்ன் சிட்டி. அந்த சிட்டியில் வேறு மாதிரி ஒரு கேமு. இதுலேயும் ஜிடிஏ மாதிரி பீச்செலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடலில் அவங்களால கடலில் போய் நீந்த முடியும். அப்புறம் 3D வியூலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்பன்ஸ் அதே மாதிரி ஃபஸ்ட் எய்ட் கிட்டு, வெப்பன்ஸ், காயின்ஸு ஜிடிஏல இருக்க மாதிரி எல்லாமே இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்போர்ட்ஸ் கார், கூல் கார், ஆஃப் ரோட் வெஹிக்கல், கன்வெர்ட்டபிள், இம்யூனியஸ், டாக்ஸி போன்ற எக்கச்சக்க இது தந்திருக்காங்க. ஸோ ரொம்பவே சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் நாளான்னைக்கு வீடியோ பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 2015. ஸோ இது வந்து காசு ஏதோ கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ இங்கே பார்க்கும்போது காசு கிடையாது. வெறும் இன்ஸ்டால் பண்ணால் இன்ஸ்டால் ஆகுது. இந்த பிரச்சனை இல்லாமல் இன்ஸ்டால் ஆகுது. அதனால் இப்போதைக்கு இது காசு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம பார்க்க போகிறதுல இருக்கிறது தேர்ட் கேம் பார்த்தீங்கன்னா ரோப் ஹீரோ வைல்ட்ஸ்டோன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனி கேம் தான். இதோட எம்பி பார்த்தீங்கன்னா எத்தனை சைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 93 MB. இதுக்கு பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் ப்ளஸ் இருக்காங்க. ஸோ இந்த கேம் சூப்பர் ஹீரோ சிமுலேட்டர். இந்த கேம் இது ஆக்ஷன் டாப் ஃப்ரீ. நம்ம பார்க்க எல்லா கேமும் ஃப்ரீ கேம் தான், எதுவுமே காசு கட்டணும்னு தேவையில்லை. ஸோ இந்த கேம் ஃபன்னாக இருக்கும். ஜிடிஏ மாதிரி தான் மிஷன்லாம் இருக்கும். 3D மற்றும் எமோஷன்ஸ், பிளேயிங் நியூ வெர்ஷன் எக்கச்சக்கம் தந்துருக்குறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா
அந்த மாதிரி மக்கள் நடந்து போயிட்டு இருப்பாங்களாம். ஸோ இது ஜம்ப் பண்ணலாம், லேண்ட் பண்ணலாம், எபிலிட்டியில் அது இருக்குது. பில்டிங்ஸ் அதே மாதிரி பில்டிங்ஸ் வந்து கீழே குதிக்கலாம், ரோப் வச்சு நீங்கள் தாண்டலாம். ஸோ எக்கச்சக்க விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த கேம் பற்றி. ஸோ இந்த கேமுக்கு 100 மில்லியன் ப்ளஸ் சொல்லியிருக்காங்க இந்த கேமுக்கு. ஸோ அது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. இதோட ரிவ்யூ பார்ப்போம் வாங்களேன். ஸோ இதுவும் டான்ஸ் கன் ஏதோ போட்டிருக்காங்க. இதில் புதுசாக ஃபேஸ் ஸ்கேன் ஃபியூச்சர் இருக்குது, என்னென்னு தெரியல, கேம்னால பார்த்தா தெரியும். ஸோ மறக்காமல் நாளைக்கு வீடியோ பாருங்கள். இத்தனை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, மறக்காமல் பாருங்கள். இந்த கேமோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.2 ஸ்டார் ரேட்டிங். ஸோ நம்ம பார்க்குற தேர்ட் கேம் தான் இருக்குது ரேட்டிங் அது. இது வரைக்கும் நம்ம இப்போ பார்க்குற கேம் தான் ரேட்டிங் அதிகம். ஸோ ஃபஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா 3.9 ஸ்டார், செகண்ட் கேம் 4 ஸ்டார், இது 4.2 ஸ்டார். 8,56,000 பேர் இந்த கேம் பற்றி ரேட் பண்ணியிருக்கிறாங்க. 5 ஸ்டார் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாசிட்டிவ் கிரிட்டிக்கல் எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க இதில். சரி வாங்க நம்ம அடுத்ததுக்கு போவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கேம் கிராண்ட் மியாமி வைஸ் டவுன் கிரைம் ஸ்டிமுலேட்டர் 2020. இவ்வளோ பெரிய நேமை நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு இல்லை, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் லிங்க் வச்சு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா டேரெக்டாகவே போயிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. கிராண்ட் மியாமி வைஸ் டவுன் ஸ்டிமுலேட்டர் 2020 இங்கேயே இருக்குது. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஜிடிஎல் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இவங்களும் 46 MB தான், ஆனால் 1,00,000 பேர் தான் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க இந்த கேம் பொறுத்த வரைக்கும். அவ்வளோ சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சரி நம்ம விளையாட பற்றி சொல்லுவோம் இதாக இருந்தாலும். ஸோ ஃபீச்சர்ஸ்லாம் 3D கார் பிளேன் எல்லாமே இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக என்னென்னா 64 பிட் டிவைஸ் சப்போர்ட் ஆகுது. கேம் பிளே இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. யூஏ இஷ்யூ நிறைய இஷ்யூ இதுக்கு போல் இருக்குது, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி 1 வருஷம் தான் ஆகுது. 1,00,000 பேர் தான் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. 1000 பேர் தான் 3.7 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கேம் இதுதான் கொஞ்சம் நல்ல கேம் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியும். வாங்க நம்ம அடுத்தது போவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மியாமி கிரைம் 5 ரியல் கேங்ஸ்டர். பேர்லாம் பெருசாக இருக்குது. கிராண்ட் மியாமி கிரைம் 5 ரியல் கேங்ஸ்டர். இருக்கு. ஸோ இதாங்க கிராண்ட் மியாமி கிரைம் 5 ரியல் கேங்ஸ்டர். 31 MB தான் இந்த கேம். 10,000 பேர் தான் டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. 82 பேர் தான் ரேட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுவும் 4.6 பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணது கம்மியாக இருந்தாலும் ஸோ ரேட்டிங் பொறுத்தவரைக்கும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கேம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் புதுசாக என்னென்ன இந்த கேம் பற்றி பார்த்தோம்னா ரியல் கேங்ஸ்டராக ஒரு விளையாடுற கேம், சான் ஆண்ட்ரஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சான் ஆண்ட்ரஸ் விளாட்ற மாதிரி சான் ஆண்ட்ரஸ் அந்த மாதிரி இருக்கும். ஹெலிகாப்டர்ஸ், மவுண்டைன்ஸ் கேம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புதுசாக வெப்பன்ஸ் பண்ணியிருக்காங்க. புதுசாக வெப்பன்ஸ் மட்டும் இல்லாமல் மிஷன்ஸ் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த கேம் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் தான் இந்த கேம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 10,000 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான் இந்த பற்றி நினைக்கிறேன். இந்த பற்றி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேம்ஸ் அவங்களும் விளையாண்டுக்கட்டும். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த இதே ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தமிழ் வளர்ப்போம், தமிழ் வளர்வோம். Until then, take care of him. Kirtivasan, bye.